சிவபெருமான் அணிந்திருந்த காலணிகள் இன்றைக்கும் ஒரு கோவிலில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது என்பது ஆச்சரியமான செய்திதானே. அந்த கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். அந்த கோவில் திருவெண்ணெய்நல்லூர் என்னும் ஊரில் இருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சமயக்குறவர்களால் பாடப்பட்ட தேவார திருத்தலங்களுள் நடுநாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக இது வரிசைப்படுத்தப்படுகிறது. இவ்வூரில் மலைமகள் வெண்ணையால் கோட்டை அமைத்து வழிபட்டதால் வெண்ணெய்நல்லூர் என்று பெயர் பெற்றது. ஈசன் நஞ்சுண்ட காலத்தில் அந்த நஞ்சு அவரை துன்புறுத்தாமல் இருக்க உமையம்மை இத்தலத்தில் பசு வெண்ணையால் கோட்டை கட்டி அதில் பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவிலிருந்து தவம் செய்த காரணத்தால் இத்தலம் வெண்ணெய்நல்லூர் என்று பெயர் பெற்றது என்பர் சிவனடியார்கள். இங்கே இருக்கக்கூடிய மூலவரின் பெயர் தடுத்தாட்கொண்டநாதர், சமஸ்கிருத பெயர் கிருபாபுரீஸ்வரர், அம்மையின் பெயர் வேர்க்கண்ணி அம்மை. இந்த சிவனுக்கு தடுத்தாட்கொண்டநாதர் என்ற பெயர் வருவதற்கு காரணமாக நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் கொஞ்சம் விரிவாக காணலாம். சைவ சமய குறவர்களுள் முதல் 4 ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு புத்தூர் என்னும் ஊரில் திருமணம் நடக்க இருந்தது. திருமணத்தன்று வேக வேகமாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்க அங்கே வந்த ஒரு முதியவர் சுந்தரரை பார்த்து, நீ என்னுடைய அடிமை என்று உன்னுடைய மூதாதையர்கள் எனக்கு அளித்த ஓலை இங்கே இருக்கிறது என்று ஒரு ஓலையை காட்டுகிறார். நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று சுந்தரர் அந்த பெரியவரோடு வாக்குவாதம் செய்கிறார். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் நடப்பவற்றை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெரியவர் சொன்னதை சுந்தரர் மறுத்து மென்மேலும் வாக்குவாதம் செய்தபடி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அவர் அந்த முதியவரை பார்த்து, பித்தனே என்று தடித்த சொல் சொல்லி ஏசி விடுகிறார். அந்த முதியவர் கூட்டத்தில் இருப்பவர்களை பார்த்து, இந்த ஊரில் எனக்கு நியாயம் கிடைக்காது, நீங்கள் அனைவரும் என்னுடைய ஊருக்கு வாருங்கள், அங்கே வந்து வழக்கு தீர்ப்போம் என்று அழைக்கிறார். என்னுடைய ஊர் திருவெண்ணெய்நல்லூர் என்று அவர் கூற, உம்மோடு அந்த ஊருக்கு வந்து இந்த வழக்கை முடித்துவிட்டுத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி அந்த முதியவரின் பின் நடக்க தொடங்குகிறார் சுந்தரர் பெருமான். புத்தூரை சேர்ந்த மக்கள் அனைவரும் அவர்கள் இருவரின் பின்னாலும் நடந்து செல்கிறார்கள். திருவெண்ணெய்நல்லூர் கோவிலுக்கு வெளியே ஒரு பெரிய மண்டபத்தில் அந்த ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கூடியிருக்க வழக்கு விசாரணை தொடங்குகிறது. அந்த ஊர் பெரிய மனிதர்கள் அந்த முதியவரின் கையில் இருக்கும் ஓலைச்சுவடனை வாங்கி பார்க்கிறார்கள். அதில் சுந்தரர் பெருமானுடைய பாட்டன் என்னுடைய குடும்பமே உமக்கு அடிமை என்று எழுதி தந்திருக்கிறார் என்பதை அறிகிறார்கள். சுந்தரர் பெருமான் அந்த பெரியவருக்கு அடிமை என்று உறுதி செய்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். மனமுடிந்து போன சுந்தரர் பெருமாள் வேறு வழி இல்லாமல், ஐயா பெரியவரே, நான் உங்களோடு வர தயாராக இருக்கிறேன், உங்கள் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்க அந்த முதியவரும் இதோ இருக்கிறது என்று கூறி கோவிலுக்கு உள்ளே செல்கிறார். கருவறைக்கு வெளியே தன்னுடைய காலணிகளை கழட்டிவிட்டு உள்ளே சென்று சிவபெருமானோடு ஐக்கியமாகி விடுகிறார் அந்த பெரியவர். சுந்தரர் பெருமானார் இவ்வளவு நேரம் வாதிட்டது சிவபெருமானிடம் என்று தெரிந்து அனைவரும் சிலிர்த்து போகிறார்கள். சிவலிங்கத்திற்கு பின்னால் இருந்து சிவபெருமான் தோன்றி அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். பிறகு சிவபெருமான் சுந்தரரை நோக்கி, இந்த உலகத்தின் துன்பத்திலிருந்து காக்கவே உம்மை தடுத்தாட்கொண்டோம். நீர் எப்படி எனக்கு அடிமையோ உமது தமிழுக்கு யாம் அடிமை. இப்போதே ஒரு தேன் தமிழ் செயலை பாடு என்று அவர் கேட்க, எப்படி தொடங்குவது என தெரியாமல் கண்கலங்கி நிற்கிறார் சுந்தரர் பெருமான். சிவபெருமான் அவரை பார்த்து, எம்மை நீ பித்தன் என்று கூறினாய், அச்சொல்லை கொண்டே பாடலை பாடு என்று கேட்க, சுந்தரர் பெருமான், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று தன்னுடைய முதல் செயலை பாடுகிறார். இந்த வழக்கு நடந்த மண்டபம் இன்றைக்கும் கோவில் வளாகத்திற்கு உள்ளே இருக்கிறது. சிவபெருமான் கழட்டிவிட்ட சென்ற காலணிகள் இன்றைக்கும் கருவறைக்கு வெளியே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இறைவனின் இந்த திருவிளையாடலை சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தில் மிக அழகாக விளக்குகிறார். வழக்கு என்று வரும்போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகளை மிக தெளிவாக இந்த சம்பவத்தோடு இணைத்து கூறுகிறார். நீதித்துறை ஒரு வழக்கை அணுகும் போது 3 முக்கிய கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும். முதலாவதாக ஆட்சி பாரம்பரியம், இரண்டாவதாக ஆவணம் அதன் ஆதாரம், மூன்றாவதாக அயலார் சாட்சி. சிவபெருமான் தான் வைத்திருந்த ஓலையில் சுந்தரர் பெருமானின் மூதாதையர் கொடுத்த வாக்குறுதியினை சாட்சியாக கொடுக்கிறார். அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்று சொல்லும் உடையான் என்றும் தர்ம தேவதை என்றும் புகழப்பெற்ற
சடையப்ப வள்ளல் வாழ்ந்த ஊர் இது. கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணம் எழுதுவதற்கு பெரிதும் உதவி செய்தவர் இந்த சடையப்ப வள்ளல். இந்த கோவிலின் கொடிமரத்திற்கு நேரே உயரத்தில் சுந்தரருக்கு இறைவன் காட்சி தந்த விமான கோவில் உள்ளது. அதற்கு எதிரில் கீழே சுந்தரர் சன்னதி உள்ளதையும் காணலாம். இவ்வுருவத்தில் சுந்தரர் கையில் ஓலையுடன் காட்சி தருகிறார். அவருக்கு மேலே உள்ள விமானத்தில் சுந்தரர் பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் சிலவற்றை சிற்பங்களாக வடித்திருக்கிறார்கள். ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரர் குரு பூஜை விழா இங்கு 2 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழா நாளில் சுந்தரரின் திருமண உற்சவம், ஈசன் சுந்தரரின் திருமணத்தை தடுத்தாட்கொண்டது, அவிநாசியில் முதலை உண்ட பாலகனை மீட்டது, சுந்தரருக்கு ஈசன் காட்சி கொடுத்தது, திருக்கயிலாயம் செல்லுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். சைவ சமய நூல்களுள் தலையானதாக திகழும் சிவஞான போதம் என்னும் நூலை அருளிச் சென்ற மெய்கண்டர் வாழ்ந்து உபதேசம் பெற்ற தலம் இது. மெய்கண்டாரின் சமாதி வடக்கு வீதியின் கோடியில் உள்ளது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாரின் பெயர் பொல்லா பிள்ளையார். பிறந்து 5 வயது வரை பேச முடியாமல் இருந்த மெய்கண்டரை இந்த பொல்லா பிள்ளையார் பேச வைத்தார் என்பது நம்பிக்கை. இங்குள்ள இறைவர் முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் திருவெண்ணைநல்லூர் திருவருட்டுரை ஆழ்வார் என்றும், 2ஆம் ராஜராஜ சோழனின் கல்வெட்டுகளில் திருவெண்ணைநல்லூர் ஆட்கொண்ட தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் தலவிருட்சம் மூங்கில் மரம். தல தீர்த்தம் தண்டு தீர்த்தம். இதனை சிவனார்கேணி என்றும் அழைக்கிறார்கள். பெண்ணையாற்றின் கரையிலே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் குடமுழுக்கு நடந்து முடிந்திருக்கும் இந்த கோவில் நல்ல பொலிவோடு காட்சி தருகிறது. இந்த திருவெண்ணைநல்லூரில் இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து சுந்தரர் பெருமானோடு வாதிட்டு வழக்கில் வென்ற பிறைசூடி பெருமானை வழங்கிச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.